ஈசா நபிக்கும் என்ன வேலை? இப்போ இவங்க வேலை வந்து கூப்பிடுறாங்க, ஈசா நபிக்கு பதில் இவங்க என்ன சொல்லிட்டாங்க? நோன்ட்டாங்க. ஈசா நபிக்கும் அதே பதில். அங்கேயும் ஒரு செகண்ட் ஆப்ஷன் ஈசா நபிக்கும் கொடுக்கப்படல. அங்கேயும் செகண்ட் ஆப்ஷன் என்ன வைக்கப்படுதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா நீங்க உதவி செய்யுங்க. மூசா நபி வந்தா அதுக்கப்புறமும் அவங்களுக்கும் செகண்ட் ஆப்ஷன் என்ன? முகமது வந்தா உதவி செய்யுங்க. இங்கேயும் வந்து முகமது வந்தா உதவி செய்யுங்க. மரியமின் குமாரர் ஈசா இவ்வாறு கூறியதை நினைவு கூறுங்கள். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் அல்லாஹ்வினால் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் தூதராவேன். நான் எனக்கு முன்பே வந்துள்ள தௌராத்தை, வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். மேலும் எனக்கு பிறகு அஹமது எனும் பெயருடைய ஒரு தூதர் வருவார் என்று நற்செய்தி சொல்பவனாகவும் இருக்கிறேன். எனினும் அவர் அம்மக்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது வெளிப்படையான மோசடி என்று அவர்கள் கூறினார்கள். இது 61 அத்தியாயத்தில் 6வது வசனம். அதாவது ரசூலுல்லாஹ் பத்தி அவங்க சொல்றாங்க.